கோச் நான் ரொம்ப அதிகமான வெயிட்டா வந்து இருக்கேன், வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கு நான் என்ன பண்ணலாம், சாப்பிட்ற விஷயத்த சரி பண்ணலாமா இல்ல எக்ஸசைஸ் வந்து நான் சரி பண்ணலாமா அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சேன், தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஆனா எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையுமே தொடர்ச்சியா வந்து எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயத்துல எதுல நீங்க ஸ்ட்ராங் எதுல நீங்க வீக் அப்படின்றத செக் வந்து பண்ணிக்கோங்க. உங்களால தேவையில்லாத விஷயங்களை நான் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னாலும் என்னால வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க லைட்டா எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் வந்து ஆயிடும். இதுவே நான் சாப்பாடுலாம் வந்து கண்ணா பின்னான்னு வந்து சாப்பிட்டுருவேன், என்னால சாப்பிடாமலாம் வந்து இருக்க முடியாது, எக்ஸசைஸ் தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெயிட் குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு மணி நேரம் நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மணி நேரம் நீங்க பர்ன் பண்ற கேலரிஸ் எவ்வளவு இருக்கும்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 200 கேலரில இருந்து 300 கேலரி வந்து பர்ன் பண்ற மாதிரி வந்து இருக்கும். இதுவே ஒரு சமோசா இல்ல ஒரு பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி நீங்க சாப்பிடுறீங்கன்னா அசால்ட்டா ஒரு 300ல இருந்து 500 கேலரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நீங்க வந்து சாப்பிட்டுருவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும் எங்க எப்படி நீங்க வந்து சரி பண்ண போறீங்க அப்படின்னு.